ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு சின்ன விளக்கம் தான். அதாவது சிறுபான்மையினர் மக்களுக்கு உறுதுணையாக இருப்பது, பாதுகாவலராக இருப்பது தமிழ்நாட்டில் டிஎம்கேயா ஏடிஎம்கேயா? அதாவது டிஎம்கே சார்பில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரா, அல்லது எடப்பாடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரா என்பதை விளக்குற ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் மக்களே. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் தான் இப்போது சொல்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் என்பதில் 2 பேருக்குமே தெரியுது. நாம் ஆட்சியில் அமரணுண்டா இஸ்லாமியர்களுடைய வாக்கும் சிறுபான்மையினருடைய வாக்கும் தலித்துக்களுடைய வாக்கும் தான் முக்கியம். அவர்கள் யாருக்கு வாக்கு அளிக்கிறார்களோ அவங்க தான் ஆட்சியில் அமர முடியும் என்று 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த சமீப காலமாக 2 அரசியல் கட்சிகளுமே, 2 அரசியல்னு சொல்லக்கூடாது, அனைத்து அரசியல் கட்சிகளுமே நாங்கள் தலித்து மக்களுக்கு பாதுகாவலர், சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் என்று எல்லாருமே சொல்லக்கூடாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்களில் ஓரளவுக்காவது இந்த சிறுபான்மையினருக்கும் தலித்துகளுக்கும் யார் உறுதுணையாக இருக்காங்கன்னு பார்க்கணுமே. அப்படி பார்க்க போனால் இப்போதைக்கு நம்மளுடைய பார்வைக்கு எட்டிய வகையில் டிஎம்கே அரசாங்கம் தான் தமிழக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அது நல்லா தெரியுது. எதன் அடிப்படையில்னாக்கா, கடந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு சிஏஏ சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க, குடியுரிமை சட்டம் திருத்தம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிவிக்கையும் கொடுக்காம அதற்கு கையெழுத்து போட்டாங்க. அந்த சட்டசபையில் எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போட்டிருந்தா அந்த சட்டம் நிறைவேறியிருக்காது, இந்த மசோதா. ஆனால் எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய எல்லா எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் இந்த மசோதாவுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோன்ட்டு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. அவங்க தான் இன்றைக்கி சொல்கிறாங்க, நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்ண்டு. இது எந்த விதத்தில் நம்பக்கூடியதாக இருக்குது? அப்போது இஸ்லாமியருடைய அந்த ஒரு பாதுகாவலராக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எதிராக ஒரு நிலையை மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அதை எடுக்குங்கும் போது அதுக்கு எதிர்ப்பாக தெரிவிக்க வேண்டியவங்க அதுக்கு ஆதரவு கையெழுத்து போட்டு படுகுழிக்கு தள்ளக்கூடிய ஒரு வேலையை செஞ்சது. ஆனால் இன்றைக்கி சொல்லுது நாங்கள் பாதுகாவலர்ண்டு. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி இல்லைன்னு அறிவித்தாங்க ஏடிஎம்கே. அதுக்கு பிறகு எக்காலத்திலையும் பிஜேபியோட நாங்கள் சேரமாட்டோம்னாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அமித்ஷாவை போய் பார்த்துட்டு மீண்டும் கூட்டணிக்கு அடி போடுறாங்க. இப்போ சமீபத்தில் இடையில பத்திரிகையாளரும் ஊடக நண்பர்களும் கேட்கும்போது எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட்டதுக்கு காரணம் எங்களுடைய விருப்பத்துக்கு அடிப்படையில் நாங்கள் போடல, நாங்கள் அவங்க கூட இருந்த கூட்டணி தர்மத்துக்காண்டி போட்டோம். இப்போ கூட்டணியில் தர்மத்துக்காண்டி மக்கள் செத்தாலும் பரவாயில்ல,
மக்களுடைய நலன் கருதிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். மக்கள் இக்கடு கெட்டு போனான்னா, அவங்க நல்லா இருந்தான்னா, இல்லை செத்து போனாங்கன்னா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வேண்டியது கூட்டணி தர்மம். அதனால் கூட்டணியில் நாங்கள் இருந்தோம்னா நாங்கள் அவங்களுக்கு கையெழுத்து போடுவோம், அந்த மசோதாவை நிறைவேற்றிடுவோம், மக்கள் சாவட்டோங்கிற அடிப்படையில் எடப்பாடி செஞ்சார். அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி டிஎம்கே அதை எதிர்த்து போராடுனுச்சு, கையெழுத்து போட்டுச்சு. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், இந்த சட்ட மசோதா திருத்தத்துக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோன்னு அன்னைக்கு கையெழுத்து போட்டுச்சு. எதிர்கட்சியாக இருந்தும் அவங்க செஞ்சாங்க. ஆளுங்கட்சியாக இருந்து நீங்கள் செய்ய முடியல. அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தீங்க ஒன்றிய அரசுக்கு. ஆனால் இன்றைக்கி டிஎம்கே மத்தியில் அவங்க ஆள்றாங்க, அது வேறு விஷயம். ஒன்றிய அரசு பாஜக ஆளுது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி டிஎம்கே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா சட்டத்தை கொண்டு வரும்போது இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்று தீர்மானம் அளிச்சிருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போது இதில் யார் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக இருக்காங்க? டிஎம்கேயா ஏடிஎம்கேயா? இதை பார்க்குற மக்கள் முதல்ல புரிஞ்சுங்க. பேரளவில் சொல்லிட்டு போகிறதோட செயல் வடிவில் ஒருத்தவங்க செஞ்சு காட்டுறவங்கள தான் நம்புவாங்க. அதுக்காண்டி நம்ம டிஎம்கே சரியான கட்சி, ஏடிஎம்கே தவறான கட்சி அப்படிலாம் சொல்லலை. ஓரளவுக்கு நம்மளுடைய பார்வையெல்லாம் தெரியுதா இல்லையா? கடந்த காலத்தில் எடப்பாடி அவர்கள் செஞ்சதுக்கும் இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்ததுக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லையா? வக்ஃப் திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, சிஏஏயாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லையா? அப்போது இஸ்லாமியுடைய நலன் கருதி செயல்படுறாங்களா இல்லையா? அப்போ அவங்கள தான் அடுத்த முறையும் ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க இஸ்லாமிய மக்கள். இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் தலித்துகளுக்கும் யார் உதவுறாங்களோ, யார் அவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காண்டி தான் ஓட்டை செலுத்துவாங்க. கடந்த பிஜேபி அரசுலேருந்து நாங்கள் விலகுறேன்ட்டு அறிவித்த ஏடிஎம்கேக்கு அறிவித்த பிறகு ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், இவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, பிஜேபியில் நாங்கள் இருந்ததுனால தான் நாங்கள் தோற்றோம், இனி எக்காரணத்தை கொண்டும் பிஜேபி போக மாட்டோம், அதனால தான் இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் எங்களுக்கு கிடைக்கல, இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் கிடைச்சால்தான் தமிழ்நாட்டில் ஆள முடியும் என்று ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு இன்றைக்கி போய் அவங்க காலில் விழுறாங்க. காரணம், அவங்களுக்கு மக்கள் மேலே உள்ள ஒரு நலன் கருதி செயல்படுறதுக்கோ மக்கள் மேலே உள்ள ஒரு உணர்வோ கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது ஆட்சி அதிகாரமும், அரசியலில் நம்ம இருக்கிற பொறுப்பை தக்க வைக்கிறதுக்கும், எந்த ஒரு ஆபத்துலேயும் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும், இடி ரைடாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏடிஎம்கேயோட சின்னம் கிடைக்காம போயிடாமல் இருக்கிறதுக்கும், அந்த பதவி பொதுச் செயலாளர் என்ற பதவி பறிப்பிடாமல் இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி காரணங்களுக்காக மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல், மக்கள் எக்கடு கெட்டு போனால் நமக்கு என்ன, அவங்கள பற்றி நமக்கு என்ன கவலை, நமக்கு தேவையானது எல்லாமே பொருளாதாரம், பதவி, பொறுப்பு, இதுதான். அப்போ மக்கள் சிந்திப்பாங்களே, இவங்களையும் பார்க்குறாங்க அவங்களையும் பார்க்குறாங்க, அதாவது டிஎம்கேயும் பார்க்குறாங்க ஏடிஎம்கேயும் பார்க்குறாங்க. ரெண்டு கட்சியும் பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் செய்கிறாங்கப்பா, இவங்க ஒரு சுத்தமாக செய்யலான்றாலும் நம்மளை சாவடிக்கிற விளைவை இவங்க பார்க்குறாங்க. இப்போ இவங்க பக்கம் போகிறதா இவங்க பக்கம் போகிறதான்ட்டு யோசிப்பாங்களே.
இப்போ யோசிக்கும் போது என்ன ஆகுது, ஐயோ ஏடிஎம்கேக்கு பக்கம் போய் நம்ம ஓட்டு போட்டோம்னா நாளைக்கு திருப்பி இவங்க ஆட்சிக்கு வந்தாக்கா அன்றைக்கி எப்படி சிஏஏக்கு கையெழுத்து போட்டாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வக்ஃபு திருத்த மசோதாவுக்கும் கையெழுத்து போடுவாங்க. நாளைக்கு இதுக்கு போடக்கூடியவங்க இன்னொரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இன்னும் எதுக்கு வேண்டாலும் கையெழுத்து போடுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஓட்டு போடுறத விட ஏதோ நம்மளுக்கு தாண்டி கொஞ்சம் குரல் கொடுக்குறாங்க. சட்டசபையிலையும் சரி, மாநிலங்கள்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சிறுபான்மையினருக்காண்டி கொஞ்சம் குரல் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நாளைக்கு எதுவும் ஒரு பிரச்சனைண்டு வந்தாலும் நம்மளுக்கு உதவிக்காண்டி நிற்பாங்க. முதல்ல இவங்க ஆட்சியில் இருந்தால் அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. டிஎம்கே ஆட்சியில் இருந்தாக்கா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்வாங்க. ஒருவேளை டிஎம்கே ஆட்சியில் இல்லைன்றாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எப்படி சிஏக்கு ஒத்து வராமல் வெளிநடப்பு செஞ்சாங்களோ அதே மாதிரி மற்ற எல்லா விஷயத்துக்கும் செய்வாங்க. சிறுபான்மையருக்கு உறுதுணையாக இருப்பாங்க ரெண்டு நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? இதுதான் யதார்த்தம். அப்போ இதையெல்லாம் மனசில் வச்சு செயல்பட்டால் வருங்காலத்தில் யார் சிறுபான்மையினருக்கும் தலித்துகளுக்கும் பின்னாடி நின்று உதவுறாங்களோ அவங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க. இது சம்பந்தமான ஒரு சிறிய வீடியோ தான். இது சரியான கருத்து என்றால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.